Good evening. Good evening, ma'am. Good evening. Okay, start කරමු. එතකොට අපි last week එකේ කරා හිරගනා කතකනා alphabet එක තමයි කරගෙන ගියේ. ඒකේ ඉතුරු ටික continue කරමු. එතකොට last week එකේ අන්තිමට කරපු letter එක තමයි mu. mu නේද? Su. su නේ. Okay, okay. right. එතකොට සා කියන line එක කරේ සා, she, su මේකේ තියෙන ඊළඟට say, so කියන letters ඊළඟ letter එකේ ඉඳන් කරගෙන යමු. ඊළඟට තියෙන say කියන letter එක. ඒක කලින් වගේම page එක වෙන් කරගෙන හිරගනා එක side එකක අනිත් side එකේ කතකනා ලියමු. Okay, Nasrin. ஓகே மேம். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் செஞ்ச மாதிரி வந்து எழுத்துக்களை வந்து நீங்கள் 2 பகுதியாக, அதாவது உங்களோட பேஜ் ஒரு கோப்பியில் வந்து ஒரு பேஜில் வந்து இரகனாவையும் அடுத்த சைடில் வந்து கதக்கனாவையும் எழுதுங்க. இன்னைக்கு சே அப்படி எழுத்து வந்து எழுத வேணும். இப்போ இரகனா எழுத்துல சே வந்து ஒரு பக்கத்துலையும் கதக்கனா சே இன்னொரு பக்கத்துலையும் எழுதுங்க. முதலாவது உங்களுக்கு இரகனா சே வந்து சொல்லித்தரப்படும். Okay, හිරගනා say ලියමු. ඒකට first step එක පළවෙනි step එක තමයි මේ වගේ line එකක් ලියනවා. 1 ඊළඟට දෙවෙනි step එක පහළට ලියනවා මෙහෙම 2 ඊළඟට third step එක තමයි මෙන්න මෙහෙම ලියනවා 3. now 1 2 3 1 2 3. okay, හිරගනා say ஹிரகனா சே வந்து 3 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். மேம் எப்படி எழுதுறாங்கன்றதை நன்றாக அவதானிச்சுக்கோங்க. 3 படிமுறையில எழுதப்படக்கூடியதாக காணப்படும். மேம் கேன் யூ கிவ் மீ 1 minute? They are asking about how to fill the poll. Shall I explain it? okay, sure. அதாவது நீங்க எப்படி வந்து பொல்ல ஃபில்அப் பண்ணுறேன்னு கேட்டிக்கிறீங்க. நீங்க வந்து எந்த பெட்ச் அப்படின்றதுக்கு அடிப்படையில் இப்போ நீங்க வந்து 10வது பெட்சா இருந்துச்சுன்னா உங்களோட 10வது பெட்ஜ்ன்றதுக்கு கீழால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க அந்த இடத்துல போடுங்க. நீங்க 11வது பெட்ஜா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த 11வது பெட்ஜ் அப்படின்ற இடத்துக்கு கீழால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுங்க. நீங்க 12வது பெட்ஜா இருந்தீங்கன்னா அந்த 12வது பெட்ஜுக்கு கீழால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடலாம். நீங்க எந்த பெட்ஜோ அந்த பெட்ஜுக்கு கீழால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடலாம். ஓகே. right ඊළඟට බලමු කතකනා say okay, ඊළඟට කතකනා say letter එක ලියමු. මේකේ steps දෙකයි තියෙන්නේ. 2 step. පළවෙනි step එක තමයි මෙන්න මේ විදිහට line එකක් ලියනවා. 1 and second step එක simple T ලියනවා වගේ 2. 1 2 කතකනා say
கதகனா சே வந்து மிகவும் சிம்பிளா மிகவும் இலகுவானது. இங்கிலீஷ்ல வரக்கூடிய சிம்பிள் டி எழுதுற மாதிரி காணப்படும். 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதலாம். யோகபாலன் உங்களுக்கு ஸ்கிரீனா விளங்குது இல்ல? என்ன விளங்குது இல்லன்னு சொல்லலாம். ඕකේ next letter එක ඊළඟ letter එකට යමු. ඊළඟ letter එක තමයි සා line එකේ තියෙන අන්තිම letter එක so කියන sound එක. so. ඉතින් හිරගනා so letter එක අපි එක step එකකින් ලියනවා මෙන්න මෙහෙම. ඒක step එකයි. so right ලියමු. ஹிரகனா சோ வந்து ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து எழுதப்படக்கூடியதா காணப்படும். இப்ப மேம் எழுதி காட்டிற மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து ஹிரகனா சோவை எழுதிக்கோங்க. right ඊළඟට කතකනා so කතකනා so steps දෙකයි two steps. first step එක තමයි මෙන්න මේ වගේ පොඩි line එකක් ලියනවා. 1 කලින් ලිව්වා she ලිව්වා ඒ වගේමයි line එකක් ලියනවා 1 ඊළඟ මේ line එක ඊළඟ line එක මෙහෙම උඩ ඉඳන් පහළට ලියන්නේ 2. 1 2 1 2 right okay. அடுத்தது பாத்தீங்கன்னா கதகனா சோ வந்து 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலாவது ஸ்டெப்ஸ் வந்து இப்ப ஒன்று மேம் போட்டு காட்டிக்கிறாங்களே அது. 2வது ஸ்டெப்ஸ் எழுதுற நேரம் வந்து மேலேந்து கீழோக்கு கோடு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. okay එතකොට සා කියන line එක so වලින් end වෙනවා. සා she su se so කියන sounds ඊළඟට තියෙනවා තා කියන line එක. මේකේ තියෙනවා තා chi itsu te to කියන letters. first letter එක තමයි තා. මේක TA ලිව්වට තා නෙමෙයි sound එක තා sound එක තා. ඉතින් හිරගනා තා letter එක ලියන්නේ first step එක මෙන්න මෙහෙම. line එකක් 1 ඊට පහළට 2 ඊට මේව ලියනවා 3 ඊළඟට 4. now 1 2 3 4 1 2 3 4. okay.
ஓகே மேம். இப்ப வந்து இரகனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சாட இது வந்து சோ அப்படின்றதோட முடியுது. இரகனா, கதகனா 2லையுமே வந்து சோ அப்படின்றதோட வந்து சாக்குரிய வரை முடியுது. இப்ப தாக்குரி லைன பார்த்தீங்கன்னா, தா, சி, இட்சு, தே, தோ அப்படின்றது வரக்கூடியதா காணப்படும். அதுல முதலாவது வந்து தா எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, இதுல டி, ஏ போட்டதுனால டா அப்படின்ற சவுண்ட் வராது. இது வந்து தா சவுண்ட். தமிழ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, தானா எழுத்துக்கூடியதா காணப்படும். தா அப்படின்னு சத்தத்துக்குரியதா காணப்படும். இதுல வந்து இப்ப மேம் எழுதின மாதிரி 3 ஸ்டெப்புக்குரியதாக காணப்படும். இந்த 3 ஸ்டெப்ல தா அப்படின்றத எழுதிக்கோங்க. ඕකේ ඊළඟට බලමු කතකනා තා ලෙටර් එක. කතකනා තා. මේකේ ෆස්ට් ස්ටෙප් එක තමයි මෙන්න මෙහෙම ලියනවා. 1 ඊළඟ මෙතනින් ස්ටාර්ට් කරලා පහළට 2 ඊළඟ මේ දෙක කනෙක්ට් කරනවා 3. දැන් 1 2 3 1 2 3. ඕකේ. ஓகே மேம். මෑම් මේක පළවෙනි අපි පළවෙනියට අඳින ඒ හරස්සිරට සමානව නෙමේ යන්නේනේ. ඒක සමාන්තර වෙන්නේ නැහනේ. මොකද්ද මට තේරුන්නේ පළවෙනියට අපි දැන් ඕක අපි කොටුවක් විදියට ගත්තොත් එහෙම අර පළවෙනියට උඩින්ම තියෙන ඉරට සමාන වෙන්නේ නැහනේ, සමාන්තර වෙන්නේ නැහැ නේද ඒකනේ. යටින් ගන්න එක. ඒ විදියට ඇද නෑ 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 වෙලාමනේ. ඇදේට ලියන්නේ ඇදේට. right, thank you. ඕකේ. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கதகனால வரக்கூடிய தா அப்படின்ற எழுத்து. இது 3 ஸ்டெப்ஸ்ல வரக்கூடியதாக காணப்படும். மேம் வந்து எழுதின மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. රයිට් ඊළඟ ලෙටර් එක. ඒතර තා ලයින් එකේ තියෙන ඊළඟ ලෙටර් එක තමයි චී කියන ලෙටර් එක. චී. මේ හිරගනා චී ඒ ෆස්ට් ස්ටෙප් එක තමයි ලයින් එකක් ලියනවා. 1 ඊළඟ මෙන්න මෙහෙම ඇවිත් මෙහෙම ලියනවා 2. ඒතර ස්ටෙප්ස් දෙකයි 1 2 1 2. ஓகே. அது 2வது எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 படிமுறையில எழுதப்படக்கூடியதாக காணப்படும்.
ඕකේ ඊළඟට කතකනා චී දැන් කතකනා චී වලත් ස්ටෙප්ස් 3යි. ෆස්ට් ස්ටෙප් එක මේ විදිහට ලයින් එකක් ලියනවා 1. ඊළඟට ස්ට්‍රේට් ලයින් එකක් ලියනවා 2. ඊළඟට මේ උඩ ලයින් එකේ ඉඳන් පහළට ලියනවා 3. 1 2 3 1 2 3. ඕකේ. මම ආයෙත් කියන්න පුළුවන්ද? ෆස්ට් ස්ටෙප් එක මෙහෙම ලිව්වා 1. දැන් සෙකන්ඩ් ස්ටෙප් එක ස්ට්‍රේට් ලයින් එකක් 2. ඊළඟ මේ උඩ ලයින් එකේ ඉඳන් පහළට ලියනවා 3. 1 2 3. ஓகே. 3 படிமுறையில எழுதப்படக்கூடியதாக காணப்பட வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே காணப்படக்கூடியது. 2வது ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கிடையாக ஒன்று கோடு போட வேணும். அதுக்கு பின்னால அதை இடை வெட்டி நடுவால ஒரு 3வது கோடு வர வேணும். இப்படி 3 படிமுறையில எழுதப்பட வேணும். රයිට්. ඒතකොට චී කියන ලෙටර් එක ලිව්වා. ඒතකොට ඊළඟට මේ තා ලයින් එකේ තියෙනවා වෙනස් සවුන්ඩ් එකක්. මේක ඉත්සු කියන සවුන්ඩ් එක. ඉත්සු. ඒ කියන්නේ තූ කියන සවුන්ඩ් එක මේකේ නෑ. තාචි ඉත්සු. ඉත්සු. මේ හිරගන ඉත්සු එක ලියන්න ලීසි. එකයි ස්ටෙප් එකයි මේකේ. මෙන්න මේ විදිහට ලියනවා 1. ඉත්සු. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது இந்த தா லைன்ல வரக்கூடிய அடுத்த எழுத்து வந்து இட்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரே ஒரு படிமுறையில எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இந்த எழுத்துற பேர் பார்த்தீங்கன்னா இட்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. Okay, next one ඊළඟට
කතකනා උත්සු. ඒතර කතකනා උත්සු ලියන්නේ අපි කලින් ලිව්වා she කියන letter එක. she එක වගේම තමයි මේකත්. එතකොට මේ වගේ line එකකින් start කරනවා 1 ඊට ඒ වගේම line එකක් ලියනවා 2 ඊට she කියන එක පහළින් උඩට ලිව්වා. මේක උඩ ඉඳන් පහළට මේ වගේ line එකක් ලියනවා. 3 steps 3යි 1 2 ළඟට 3 1 2 3 1 2 3 she කියන letter එක last week කරා මතක ඇති. she ලියන්නේ මෙන්න මෙහෙම ලියලා පහළ ඉඳන් උඩට. මේක she ඉත්සු ලියන්නේ උඩ ඉඳන් පහළට. okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இட்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா கதக்கனால வரக்கூடிய இட்ஸு இது வந்து 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க பார்த்த ஷீ அப்படின்னு எழுத்து. இந்த ஷீ அப்படின்னு எழுத்து மாதிரியே காணப்படக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த ஷீ அப்படின்ற எழுத்துல இது மாதிரி வந்து 2 கோடு வந்து அந்த கீழால 3வது ஸ்டெப்ஸ்ல வரக்கூடியது வந்து கீழேந்து மேலுக்கு வரக்கூடியதா காணப்பட்டுச்சு. ஆனா இந்த இட்ஸுல பார்த்தீங்கன்னா 1வது 2வது 2 சமாந்தர கோடுகள் சின்ன சமாந்தர கோடுகள் வந்ததுக்கு பின்னால 3வது வரக்கூடிய லைன் வந்து மேலேந்து கீழோக்கு வரக்கூடியதாக காணப்படும். ஷீல பாத்தீங்கன்னா கீழேந்து மேலோக்கு வரக்கூடியதாக காணப்படும். இட்ஸூல மேலேந்து கீழே வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. right. ඊළඟට තේ කියන letter එක තේ හිරගනා තේ එක step එකයි මෙන්න මේ විදිහට ලියනවා 1. okay තේ ලියමු. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இறகனால வரக்கூடிய தே அப்படின்ற எழுத்து இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும்.
right ඊළඟට කතකනා තේ කතකනා තේ වල ස්ටෙප්ස් 3යි. ෆස්ට් ස්ටෙප් එක ලයින් එකක් ලියනවා 1 and ඊට වඩා ටිකක් දිග ලයින් එකක් ලියනවා 2 and මේ ලයින් එකේ ඉඳන් පහළට ලියනවා 3. 1 2 3 1 2 3. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கதகனா தே வந்து 3 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது ஒரு சின்ன ஒரு லைன் வந்து போட வேணும். 2வது லைன் முதலாவது லைனை விட கொஞ்சம் நீளமா, கொஞ்சம் நீட்டமா எழுத வேணும். அதுக்கு பின்னால 2வது லைன்ல இருந்து 3வது லைனை வந்து கொஞ்சம் கீழே வரக்கூடியமா எழுத வேணும். ஆகவே 3 ஸ்டெப்ஸ்ல வந்து கதகனாவுடைய தே எழுதப்படும். ඕකේ next letter එක. ඊළඟ letter එක තමයි තෝ කියන sound එක. මේක TO ලියන්නේ තෝ නෙමෙයි තෝ කියන sound එක තෝ. එතකොට හිරගනා තෝ letter එකේ steps දෙකයි 1 මේ වගේ line එකක් තියෙනවා. ඊළඟ මේ side එකේ ඉඳන් start කරලා මෙහෙම ලියනවා 2. now 1 2 1 2. right okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, தோ அப்படின்னு எழுதக்கூடிய எழுத்து. அதாவது அதாவது தா லைன்ல வரக்கூடிய தோ அப்படின்னு எழுத்து. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஓ அப்படின்னு போடுறதுனால இது வந்து டோ சவுண்ட் இல்ல. தோ அப்படின்ற சவுண்ட். அதாவது ஒத்த கொம்பு தானா அரவ் தோ அப்படின்னு வரக்கூடிய சவுண்டா காணப்படும். இது எழுதுறது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுத வேணும். ஒரு கோடு 2 போட்டு 2வது ஒரு வளைவான ஒரு அமைப்புல வரக்கூடிய ஒரு கோடாக காணப்படும். இப்ப 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படும். இது வந்து தோ. ஓகே.
ඕකේ next ඊළඟට බලමු කතකනා තෝ කියන letter එක. ඒක කතකනා තෝ letter එක ලියන්නේ පහළට line එකක් ලියනවා 1. ඊට මේ line එකේ ඉඳන් මේ side එකට ලියනවා 2. 1 2 1 2. ඕකේ. Hello, ma'am. Can you hear me? Yes. Can I explain this? ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹிரகனால வரக்கூடிய கதகனால வரக்கூடிய தோ அப்படின்னு எழுத்து. இது வந்து 2 படிமுறையில எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது வந்து ஒரு நிலை குத்து கோடு உண்டு. அதுக்கு பின்னால அதுலேருந்து 2வது கோடு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. right. එතකොට තෝ කියන letter එකකින් තා line එකේ end වෙනවා. තා චි ඉත්සු තේ තෝ කියන letters. right ඊළඟට හිරගනා කතකනා chart වල තියෙන ඊළඟ sound එක තමයි නා කියන line එක නා. නා නී නු නේ නෝ. නා වලින් start කරමු. හිරගනා නා steps 4යි 4 steps 1 ඊළඟට 2 අර කලින් තා ලිව්වා. ඒ වගේම ඊළඟ third step එක මෙන්න මෙහෙම ලියනවා 3 ඊළඟ මෙතන පොඩි space එකක් තියලා 4 1 2 3 4 1 2 3 4 ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஹிரகனா கதகனா சார்ட்ல வந்து அடுத்த வரிக்குரியது வந்து நா நீ நு நே நோ அப்படின்னு வரக்கூடிய வரி லைனாக காணப்படுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா நா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து. அதில் வந்து கதகனா நாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா 4 ஸ்டெப்ல, அதாவது 4 ஸ்டெப்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து ஒரு கிடையான கோடு, அதுக்கு பின்னால 2வது நேர்கோடன் இருக்கும். அதாவது நேரானன்னு சொன்னா அது அது இடைவெட்டி ஒரு கோடு வரக்கூடியதாக இருக்கும். 3வது ஒரு சின்ன ஒரு அமைப்பு, 4வது ஒரு அமைப்பு வரக்கூடியதாக காணப்படும். இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நீங்க தா எழுதினீங்க தானே, அந்த தா மாதிரி காணப்படும். இது வந்து கதகனால வரக்கூடிய இலக்கணால வரக்கூடிய நாவாக காணப்படுது.
அதாவது இறக்கனால வரக்கூடியனா ஏற்கனவே பார்த்துறாங்க தாடு அமைப்பு போட்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். right. Next one ඊළඟට කතකනා නා කතකනා නා ස්ටාර්ට් කරනවා මේ වගේ ලයින් එකකින් 1 ඊළඟට පහළට ලියනවා 2 1 මේක ස්ට්‍රේට් ලයින් එකක් නෙමෙයි 2 1 2 okay. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தகனானா 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் இல்லை, அதை நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் லைன் இல்லை. Okay, next letter ඊළඟට නා කියන ලයින් එකේ තියෙන ඊළඟ letter එක තමයි නී කියන sound එක. නී. ඒකට හිරගනා නී letter එක අපි පහළට ලියනවා මෙහෙම ලයින් එකක්. 1 ඊළඟට අර තාවල ලිව්වා වගේ ලියනවා 2 ඊළඟට මේ පැත්තට 3. දැන් 1 2 3 1 2 3. Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ அப்படின்னு சொல்லக்கூடியது 3 ஸ்டெப்ஸில் வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஸ்டெப் வந்து மேலேருந்து கீழே வரக்கூடிய மாதிரி ஒரு கோடு ஒன்று காணப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாழ வரக்கூடிய மாதிரி எழுத வேணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஒரு மேலால் ஒரு வளைவான ஒரு பகுதி, மூணாவது ஸ்டெப் கீழால் ஒரு வளைவான பகுதி, மொத்தம் வந்து 3 ஸ்டெப்ஸில் நீ எழுதப்படக்கூடியதாக காணப்படும்.
ඕකේ ඊළඟට කතකනානී කතකනානී වල ස්ටෙප්ස් දෙකයි ලයින් එකක් ලියනවා 1 ඊට ඊට වඩා දිග ලයින් එකක් ලියනවා 2 1 2 1 2 ஓகே அடுத்தது கதகனானி அது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா காணப்படும். முதலாவது வந்து கிடையா ஒரு கோடு ஒன்று போட வேணும். அதுக்கு பின்னால அதை விட நீளமா இன்னொரு கிடை கோடு ஒன்று வரைய வேணும். இது வந்து கதகனால வரக்கூடிய நீ. ஓகே. மேம் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கத்தகன நாගෙන ආයස්ටර් අහනවා මෑම්. කතකනානා ඔව් මෑම්. ඕකේ කතකනානා ස්ටෙප්ස් දෙකයි ලයින් එකක් ලියනවා 1 ඊළඟට 2 1 2 රයිට් එතකොට නා නී ඊළඟ ලෙටර් එක තමයි නා කියන ලයින් එකේ තියෙන නූ කියන සවුන්ඩ් එක නූ ඒකට හිරගනා නූ ස්ටෙප්ස් දෙකයි පළවෙනි මේක ටිකක් කලින් අපි ලිව්වා මේ කියන ලෙටර් එක මේ වගේ ෂේප් එක ලයින් එකක් ලියනවා මෙන්න මෙහෙම ස්ට්‍රේට් ලයින් එකක් නෙමෙයි ෂේප් කරලා ලියනවා 1 ඊට මෙතනින් ස්ටාර්ට් කරලා මේ විදිහට අරගෙන මෙන්න මෙහෙම එක දිගට පොඩි ගැටයකින් වගේ ඉවර කරනවා 1 2 1 2 ඊට කලින් අපි ලිව්වා මේ කියන ලෙටර් එක මේ වල තියෙන ලයින් එකයි මෙන්න මේ ටික විතරයි මේක මේ right okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நூ அப்படின்ற எழுத்து எழுத போறோம். அதாவது முதலாவது ஹிரகானால வரக்கூடிய நூ அப்படின்னு எழுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதில நீங்க வந்து இப்ப ஏற்கனவே முதலாவது நீங்க என்ன செய்யணும், இப்படி வளைவான ஒரு கோடு ஒண்ணு போட்டுட்டு, ஸ்ட்ரைட் லைன் இல்ல, ஒரு வளைவான கோடு ஒண்ணு போட்டுட்டு, அதுக்கு பின்னால இப்ப மேம் எழுதின மாதிரி பார்த்து எழுதி, ஒரு முடிச்சுண்டு மாதிரி போட வேணும். இப்ப நீங்க ஏற்கனவே உங்களுக்கு எழுதின ஞாபகம் இருக்கும், மே அப்படின்ற எழுத்து. மேன்ற எழுத்து எழுதுற மாரியே எடுக்க வேணும். ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா, நூ எழுத்துல ஒரு முடிச்சுண்டு மாதிரி வர வேணும். நினைவு வச்சுக்கோங்க. மேம் வந்து 2யும் வந்து உங்களுக்கு பக்கத்து பக்கத்துல எழுதி காட்டிறாங்க. மேல வந்து முடிச்சு மாரி காணப்படாது. நூல வந்து ஒரு முடிச்சுண்டு மாதிரி ஒண்ணு காணப்படும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. right ආයෙ බලමු ලයින් එකක් ලියනවා 1 අර මෙතනින් මේ විදිහට ස්ටාර්ට් කරලා මේ විදිහට එන්ඩ් කරනවා 2 1 2
right ඊළඟට බලමු කතකනාවල නු letter එක කතකනා නු කතකනා නු වල steps දෙකයි පළවෙනි step එක first step එක මෙන්න මෙහෙම 1 ඊළඟට මේකේ මැදින් line එකක් තියෙනවා මේ විදිහට 2 1 2 1 2 okay அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கதகனானு வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படும். மேம் எழுதினதை பார்த்துக்கோங்க. 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். right ඊළඟ letter එක තමයි නා line එකේ තියෙන නේ කියන letter එක නේ ඒතර හිරගනාවල නේ වල steps දෙකයි line එකක් ලියනවා පහළට ඊට මෙන්න මෙතනින් start කරලා මේ පැත්තට ඇවිත් ආපහු මෙහෙට ඇවිත් මේ විදිහට end කරනවා හරි ඒක දිගට ලියන්න ඕනේ 1 second step එක මේ විදිහට ආවා 2 1 okay அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நே அப்படின்னு எழுத்து இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்பட வேணும். முதலாவது அதாவது ஒரு நிலைக்குத்து கோடுன்னு வரைஞ்சிட்டு அதுக்கு பின்னால 2வது ஸ்டெப் வந்து கண்டினியூஸா வந்து எழுத வேணும். மேம் தாம මාලයිනක කියලා දුන්නේ නේද මම? මම තවම කරේ නෑ ஓகே. okay next ඊළඟට බලමු කතකනාවල නේ කියන letter එක ලියන්නේ කොහොමද ඒක කතකනා නේ letter එකේ steps 4ක් තියෙනවා 4 steps මේ විදිහට line එකක් ලියනවා පොඩි line එකක් 1 ඊට කලින් no ලිව්වා වගේ ලියනවා 2 ඊට මේකේ මෙහෙම මැදින් පහළට straight line එකක් 3 ඊට මෙතන side එකකින් ලියනවා line එකක් 4 so 1 2 3 4 1 2 3 4 okay
இப்போ கதக்கனா நே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நூல் எழுதின மாதிரி எழுதப்படும் 4 ஸ்டெப்ஸில் எழுதப்படுது. இதில் வந்து இப்போ முதலாவது ஒரு கோடு, ரெண்டாவது ஒரு பகுதி, அதில் வந்து நடுவில் வந்து மூணாவது கோடு நடுவில் வந்து மூணாவது மேலேருந்து கீழே கோடு வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பின்னால் நாலாவது ஒரு கோடு வரும். இப்படி 4 கோடுகளை கொண்டு எழுதப்படக்கூடியது கதக்கனால வரக்கூடிய நே. රයිට් ඊළඟට නෝ කියන ලෙටර් එක නෝ. හිරගනා නෝ ලෙටර් එක ස්ටෙප් එකයි. මේ විදිහට ස්ටාර්ට් කරලා මේ විදිහට ස්ටාර්ට් කරලා මේ සයිඩ් එකකින් අරගෙන මෙන්න මෙහෙම එන්ඩ් කරනවා. ඕකේ නෝ. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ அப்படின்னு எழுத்து இது வந்து ஒரே ஒரு ஸ்டெப்ஸில் வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இது மாதிரி ஒரு ஸ்டெப்பில் எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இறுகனால வரக்கூடிய நோ அப்படின்ற எழுத்து.
right next one ඊළඟ letter තමයි කතකනා no කියන letter එක. දැන් කතකනා no එක ගොඩක් easy එක step එකයි. කලින් අපි so ලිව්වා. so ලිව්වා මෙන්න මෙහෙම ලියලා මෙහෙම. ඊට so ලිව්වා වගේ ලියනවා උඩ ඉඳන් පහළට line එකක්. හරි එච්චරයි. no කියන letter එක කතකනා no. okay. அடுத்தது ஓகே மேம். அடுத்தது கத்தக்கானா நோ ஆகவே ஈஸி ஆயிக்கும். அது எப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே கத்தக்கானால வந்து சோ எழுதினோம். மேலேருந்து அதில் வந்து மேலேருந்து கீழே ஒரு கோடு எழுதினோம். அது மாதிரி அந்த கோடு மாத்திரம் எழுதிங்கன்னா போதும். கத்தக்கானா நோ எழுதுறதுக்கு மேலேருந்து கீழோக்கு இது மாதிரி கோடு மாத்திரம் போட்டிங்கன்னா போதும். ஓகே மேம். right. එතකොට no වලින් නා කියන letter එකේ end වෙනවා. නා නී නු නේ නෝ කියන letters line එක. ඊළඟ line එකේ තියෙනවා හා කියන line එක. හා හි ෆු හේ හෝ කියන letters. හරි first letter එක හා හිරගනා හා වල steps තුනක් තියෙනවා. first step එක මෙන්න මෙහෙම 1. ඊට line එකක් ලියනවා 2. ඊට මෙතන උඩින් start කරලා මේ විදිහට round කරලා මෙතනින් end කරනවා 3. 1 2 3 1 2 3. okay. ஓகே மேம். இப்போ வந்து நான்ற லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹா லைன் ஸ்டார்ட் ஆகிக்குது. ஹா லைனில் பார்த்தீங்கன்னா ஹா ஹி ஃபு ஹே ஓ அப்படின்றது காணப்படும். இதில் முதலாவது வந்து ஹிரகன ஹா அப்படின்றது பார்க்கப்படுது. இது வந்து 3 ஸ்டெப்ஸில் வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது ஸ்டெப்புக்கு பின்னால் ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியான கோடு போட்டு 3வது ஸ்டெப் வந்து இப்போ மேம் எழுதி காட்டின மாதிரி எழுத வேண்டும். இவ்வாறு இப்படி 3 ஸ்டெப்ஸ் கொண்டு எழுதப்படக்கூடியது ஹா அப்படின்ற எழுத்து. ஓகே மேம். okay ඊළඟට කතකනා හා කතකනා හා කියන letter එකේ first step එක මෙහෙම 1. ඊට අනිත් side එකට ලියනවා line එක 2. 1 2 1 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தகனாஹா. கத்தகனாஹா வந்து மிகவும் ஈஸியானது. அது வந்து 2 ஸ்டெப்ஸில் காணப்படும். இது மாதிரி மேம் எழுதி காட்டின மாதிரி 2 ஸ்டெப்ஸில் பக்கத்து பக்கத்தில் வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும்.
Okay, next letter එක top to bottom. ඊළඟ letter එක he කියන letter එක he. උඩ හිරගනා he කියන letter එක step එකයි. ඒක දිගට ලියන්න ඕනේ මේ විදිහට start කරලා උඩට ඇවිත් ආපහු line එකකින් end කරනවා. මේ lines දෙක වෙනස්. ඒ කියන්නේ මේ line එක straight ගිහිලා මේක පහළට එන්න ඕනේ. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹி அப்படின்னு எழுத்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஸ்டெப்ஸ்ல எழுத வேணும். தொடர்ச்சியா நீங்க எழுத வேணும். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த கோடு வந்து கொஞ்சம் கிடையா எழுதி, அத அப்படியே எடுத்துட்டு வந்து அத முடிச்சக்கூடிய கோடு வந்து கீழக்கு பார்க்குற மாதிரி எழுத வேணும். மேம் எழுதுற நேரம் நல்லா அவதானிச்சுப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோடு வந்து கொஞ்சம் கிடையா ஸ்டார்ட் பண்ணி எழுதி, அத முடிச்சக்கூடிய கோடு வந்து கீழ பார்க்கக்கூடிய மாதிரி எழுத வேணும். ஓகே மேம். Okay, next ඊළඟට කතකනා he කතකනා he කියන letter එක ලියන්නේ මේ විදිහට line එකක් ලියනවා. මේක straight line එකක් නෙමෙයි. left side එකේ ඉඳලා right side එකට ලියන්න ඕනේ. 1. ඊළඟට simple T ලියනවා වගේ ලියනවා 2. 1 2 1 2. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கதகனா ஹி இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்ல வந்து எழுத வேணும். இதில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு பின்னால 2வது ஸ்டெப்ஸ் வந்து அதாவது இந்த 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும்.
ඕකේ ඊළඟ ලෙටර් එක තමයි ෆූ කියන ලෙටර් එක. මේකේ තියෙන්නේ හා හි ෆූ කියන ලෙටර් එක ෆූ. එතකොට හිරගනා වල ෆූ ලියනකොට ස්ටෙප්ස් 4යි 4 steps. පළවෙනි ස්ටෙප් එක මෙහෙම ලියනවා 1. ඊට මෙතන ස්පේස් එකක් තියලා ලියනවා 2. ඊට මේ සයිඩින් රයිට් සයිඩ් එකෙන් මෙහෙම ලියනවා 3. left side එකෙන් line එකක් 4. 1 2 3 4 1 2 3 4. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபூ அப்படின்னு எழுத்து. அதாவது ஹா லைன்ல வரக்கூடிய அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபூ அப்படின்னு எழுத்து. இது 4 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். அதே நேரம் அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ மேம் வந்து எழுதுற நேரம் அவதானமாக கவனிச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எழுத்துக்கள் எப்படி எழுதுறன்றதை வாயால சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றது வந்து முடியாத காரியம். அதனால வந்து எழுதுறத நல்லா அவதானிச்சுக்கோங்க. அவதானிச்சு நீங்க எழுதுங்க. ஓகே மேம். இது எழுத்துற பேர் ஃபூ. இது வந்து யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேணாம். ஹா லைன்ல வரக்கூடிய ஃபூ அப்படின்னு எழுத்து. எஃப்யூ எஃப்யூ ஃபூ அப்படின்னு எழுத்து. Okay, next ඊළඟට කතකනා ෆූ කතකනා ෆූ එක easy එක step එකයි මෙන්න මේ විදිහට ලියනවා ෆූ. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கதகனா வரக்கூடிய ஃபூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரே ஒரு ஸ்டெப்ஸ்ல எழுதப்படும். இது வந்து ஃபூ எஃப்யூ ஃபூ. right ඊළඟ letter එක තමයි හේ කියන letter එක. මේක හා කියන line එක හා හි ඊට හූ කියලා sound එකක් නෑ ෆූ තියෙන්නේ. ළඟට තියෙනවා හේ කියන sound එක. හේ h e හේ. ඊට හිරගනා කතකනා දෙකම එක වගේ හේ අකුර. ඒ නිසා එකවර ලියමු. මෙහෙම ආවා මෙන්න මෙහෙම එක step එකයි easy letter එකක්. හිරගනත් මේ විදිහ ඊළඟට කතකනත් ඒකම තමයි. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரகனா கதகனா ரெண்டுக்குமான ஹே அப்படின்னு எழுத்து வந்து ஒரே மாதிரியா காணப்படுது. அதனால மேம் வந்து கொமனா எழுதி காட்டிக்கிறாங்க. உங்களுக்கு இதை பார்த்து எழுதி கொள்ளலாம். இரகனா கதகனா ரெண்டுக்குமான ஹே அப்படின்னு எழுத்து ஒரே மாதிரியா காணப்படும். பொதுவா வந்து மேம் வந்து எழுதி காட்டிக்கிறாங்க. இதை பார்த்து எழுதிக்கோங்க. இது வந்து ஹே அப்படின்னு எழுத்து.
right ඊළඟට බලමු හෝ කියන letter එක. මෑම් ෆූ කතකනා එක ආයස්ර ලියලා පෙන්වන්න පුළුවන්ද කියලා අහලා තියෙනවා. කතකනා ෆූ ලියන්නේ මෙන්න මේ විදිහට එක step එකයි ෆූ. இது மாதிரி தான் வந்து கதகனா பூ வந்து எழுதப்பட வேணும். யாருக்கு தெரியும்? சுமையா. கதகனா பூ இது மாதிரி ஒன் ஸ்டெப்ல எழுதப்பட வேணும். right හිරගනාවල හෝ කියන letter එක ලියමු. එතකොට මේ හෝ එකයි අර කලින් අපි ලිව්වා හා කියන letter එකයි එක වගේ එක step එකක් විතරක් මේකේ add වෙලා තියෙනවා. ඒකට හා ලියනවා වගේම මෙහෙම ලියනවා 1 ඊට line එකක් තියෙනවා 2 ඒ වගේම line එකක් 3 මේ උඩ line එකේ start කරලා හා ලිව වගේම ලියනවා 4 1 2 3 4 right okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோ அப்படின்ற எழுத்து வந்து எப்படி எழுதுறேன்னு பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஹா எழுதுற எழுத்து பார்த்தோம். அது மாதிரியே தான் ஆனா கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கூடுதலா காணப்படும். அது 3 ஸ்டெப் காணப்பட்டுச்சு. இதுல வந்து 4 ஸ்டெப் காணப்படக்கூடியதா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஹா எழுதுற மாதிரியே ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லைன் ஒண்ணாவது. அதுக்கு பின்னால முதலாவது கிரியா ஒரு கோடு, மூணாவது ஒரு கிரியா கோடு. அதுக்கு பின்னால வந்து ஹால மாதிரியே மேலேருந்து தொடர்ச்சியா வரக்கூடிய ஒரு கோடு காணப்படும். இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஹாலேருந்து ஹோக்கு வித்தியாசப்படக்கூடியதாக காணப்படும். மேம் எழுதுறத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. කතකනා හේකයි හිරගනා හේකයි එකම shape එක කියලා මම කලින් කිව්වා. ඒ එකම shape එක කතකනා හිරගනා හේ. கதகனா ஹேயும் இரகனா ஏயும் வந்து ஒரே மாதிரி. அதனால தான் மேம் வந்து கொமனா எழுதி காட்டினாங்க. கதகனா ஹே இரகனா ஹே ரெண்டும் ஒரே மாதிரியாக காணப்படும். okay ඊළඟට බලමු කතකනාවල හෝ කියන letter එක. ඒ කතකනා හෝ ලියන්නේ මේ විදිහට line එකක් තියෙනවා 1 ඊට පහළට ලියලා මෙහෙම ලියනවා පහළට line එකක් ලියලා මෙහෙම ලියනවා 2 ඊළඟට left side එකේ line එකක් ලියනවා 3 ඊට right side එකෙන් 4 1 2 3 4 1 2 3 4 அடுத்தது பார்த்தீங்கன்னா கதகனா ஹோ இது 4 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது பார்த்தீங்கன்னா கிடையா ஒரு கோடு, அதுக்கு பின்னால மேலேருந்து கீழே ஒரு கோடு, அதுக்கு பின்னால பக்கத்துல கோடு வரக்கூடியதாக காணப்படும். இது மாதிரி 4 ஸ்டெப்ஸ் கொண்டு எழுதப்படக்கூடியது கதகனா ஹோ. ஓகே மேம்.
right. එතකොට හෝ කියන letter එකෙන් හා line එක එන්න වෙනවා. හා, හි, හු, හේ, හෝ කියන letters. ඊළඟ line එක තමයි මා කියන line එක. මේකේ තියෙනවා මා, මී, මූ, මේ, මෝ කියන letters. first letter එක start කරමු මා. හරි. එතකොට මා කියන letter එක අපි කලින් ලිව්වා හා. අන්න ඒ වගේම start කරනවා line එකකින්. 1 ඊළඟට තව line එකක් 2 ඊළඟ මේ lines උඩම line එක pass කරලා start කරනවා හා ලියනවා වගේම ලියනවා 3 1 2 3 1 2 3 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஹா லைன் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மா லைன் வந்து ஸ்டார்ட் ஆக்கப்பட்டிருக்குது. மா லைன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மா, மீ, மூ, மே, மோ அப்படின்ற எழுத்துக்கள் காணப்படும். அதில் நாங்கள் முதலாவது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மா அப்படின்ற எழுத்து பார்க்க போகிறோம். மான்ற எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே ஹா என்ற எழுத்து பார்த்தோம். அது மாதிரி கொஞ்சம் வரக்கூடியதாக காணப்படும். இல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கிடையா 2 கோடை போட்டுட்டு ஆனால் இப்போ நான் வந்து இப்போ ஹோ எல்லாம் எழுதக்குள்ள அந்த கோட்டு ஸ்டார்டிங்ல இருந்தோம் தானே, இப்படி இல்லாமல் மேலோக்கிது அதை இந்த அத அந்த கிடையா கோட்டுக்கு மேலே இருந்து வந்து 3வது கோட்டு எழுத வேணும். இப்போ மேம் எழுதி காட்டுற மாதிரி மேலோக்கி இந்த கோட்டு எழுத வேணும். இப்படி எழுதப்படுறது வந்து மா அப்படின்னு எழுதப்படும். அதாவது 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். okay next one ඊළඟට කතකනාවල මා මේක ලියන්නේ ස්ටෙප්ස් දෙකයි ආ ලියනවා වගේ ලිව්වා මෙන්න මේ විදිහට 1 එතන මේ සයිඩ් එකට ලයින් එකක් 2 1 2 okay ஓகே மேம். அடுத்து வந்து கதகனாமா. கதகனாமா வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படும். அது ஏற்கனவே வந்து கதகனால ஆ எழுதுற மாதிரி எழுதி 2வது ஸ்டெப்ஸ்ல அதுக்கு குறுக்க ஒரு கோடுன்னு போடப்படும். இது மாதிரி 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியது கதகனாமா. ඕගලට පස්සේ තමයි මා තියෙන්නේ okay next one ඊළඟට මේ කියන letter එක මේ
right හිරගනාවල me start කරනවා මෙන්න මේ විදිහට 1 පළවෙනි step එක ඊළඟට මේකේ මේ විදිහට line එකක් ලියනවා 2 1 2 1 2 okay அடுத்தது பார்த்தீங்கன்னா மீ அப்படின்னு எழுத்து அல்ல முதலாவது பார்க்கறது ஹிரகனா மீ இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல இது மாதிரி எழுதப்படக்கூடியதாக காணப்படும் ஓகே மேம் right කතගනා මා ලිව්වේ මෙහෙම 1 2 right ඊළඟට බලමු කතකනා me කතකනා me ලියන්නේ අපි steps 3යි මේ විදිහට line එකක් ලියනවා 1 ඊළඟට ඒ වගේම line එකක් ලියනවා 2 ඊළඟට මේ lines දෙකට වඩා ටිකක් දිග line එකක් ලියනවා 3 1 2 3 1 2 3 okay ஓகே மேம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தகனாமி இது வந்து 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா இருக்கும் முதலாவது ஒரு கோடு போட வேணும் ரெண்டாவது அதே மாதிரி ஒரு கோடு போட வேணும் மூணாவது அதை விட கொஞ்சம் நீட்டமான ஒரு கோடு போட வேணும் இப்படி எழுதப்படக்கூடியது கத்தகனால வரக்கூடிய மீ அப்படின்ற எழுத்து ஓகே மேம் ඔව් සමාන්තරව තියන්නේ. ඒකට දැන් මේ ලෙටර් එකක් ලියනකොට සාමාන්‍යයෙන් පොඩි වෙලාවක් ගන්න ඕනේ. ඒ කියන්නේ එකක් ඕගොල්ලෝ ලියන්න එපා. මේ මම දැන් එකක් ලිව්වහම ඔයාලා සාමාන්‍යයෙන් එක ලෙටර් එකක් ලයින්ස් 3ක් විතර ලියන්න. නැත්තම් මම ලියනවත් එක්කම මේ ගොඩක් අය ඩන් කියලා දානවා. ඒකට අනිත් අයට ටයිම් එක මදි වෙනවා. රයිට් ඕකේ. அதாவது இப்ப மேம் எழுதின உடனே நீ ஒரே ஒரு எழுத்து எழுதிட்டு டன் அப்படின்னு போடவான ஏன்னா மற்றவங்களும் எழுதுறதுக்கு டைம் வேணும் அதே நேரம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரே ஒரு எழுத்து எழுதாம ஒரு 3 வரிக்கு மாதிரி நிறைய எழுத்து எழுதுங்க இது மாதிரி ஒரு 3 வரிக்கு ஒரு நிறைய எழுத்து எவ்வளவு எழுதணுமோ அவ்வளவு எழுதுங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க எழுதிட்டு நீங்க டன்னு போடலாம் ඒ කියන්නේ නැත්තම් දැන් සෙකන්ඩ් එකනේ මේ කරන්නේ අපි ඒතකොට ඉරගෙන කතකන ඇල්ෆබෙට් එකම අදින් ඉවර වෙනවා. එතකොට ඊළඟ ලෙසන්ස් වලට යනකොට ඕගලන්ට මේ ලෙටර්ස් ප්‍රැක්ටිස් නැති වෙනවා. මේ නිසා මේ පේස් එකට යන්න ඕනේ. සාමාන්‍ය එක ලෙටර් එකට මම ඕගලන්ට 3 minutes වගේ දෙන්නම්. ඒ විදිහට කරගෙන යමු.
அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து இப்ப லெட்டர் பிராக்டிஸ்க்கான டைம் இதுதான். இப்ப இந்த நேரத்துல வந்து நீங்க லெட்டர் பிராக்டிஸ் பண்ணலாட்டி, இப்ப உங்களுக்கு இப்ப டைம் ஒதுக்கி நீங்க இந்த இடத்துல வந்து லெட்டர் பிராக்டிஸ் பண்ணாட்டி, அதுக்கு அடுத்தடுத்த பாடங்கள்ல வந்து எழுத்துக்கான பிராக்டிஸ் வந்து பண்ணிப்படாது. அதனால வந்து உங்களுக்கு அடுத்த ரெஸ்ட்ட கொண்டு போற நேரமும் உங்களுக்கு கஷ்டமா காணப்படும். அதனால இப்ப இந்த டைம ஒதுக்குங்க. உங்களுக்கு 3 நிமிஷமாய் டைம் தரப்படும் ஒரு எழுத்துக்கு. அந்த 3 நிமிஷத்துல உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எழுதி பிராக்டிஸ் பண்ணிடணுமோ, அவ்வளோ எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. රයිට් ඊළඟ ලෙටර් එකට යමු. ඊළඟට මා මී මූ කියන ලෙටර් එක. සෝරි. ඒකට මූ ලියන්නේ අපි කලින් ලිව්ව සූ කියන ලෙටර් එක. සූ ලියන වගේ ලයින් එකක් ලියනවා. 1 ඊළඟ මේ විදිහට උඩ ඉඳන් ස්ටාර්ට් කරලා මෙතනින් රවුන්ඩ් කරලා මේ පැත්තට එනවා. කියන්නේ රයිට් සයිඩ් එකට 2 ඊළඟ මෙතනින් ලියනවා පොඩි ලයින් එකක් 3 1 2 3 1 2 3 කලින් අපි කරා සූ කියන ලෙටර් එක සූ ලිව්වේ මෙන්න මෙහෙම. මේක සූ. right okay. ஓகே மேம். இப்ப வந்து அப்படின்ற எழுத்து, 3 எழுத்து வந்து 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா காணப்படும். முதலாவது வந்து கிடையா ஒரு கோடு போடுங்க. அதுக்கு பின்னால இது மாதிரி எழுதிட்டு, 3வது சின்னதா பக்கத்துல ஒரு குட்டி கோடுன்னு எழுதுங்க. இப்ப ஏற்கனவே வந்து எழுதினது உங்களுக்கு நினைவிருக்கும். அது மாதிரி வரும். ஆனா, அத இறுதியா உள்ள பகுதி மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடியதா காணப்படும். அப்ப 3 அப்படி வந்து 3 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். right ඊළඟට ලියමු කතකනා මූ ලෙටර් එක. කතකනා මූ ලියන්නේ අපි කලින් ලිව්වා මා කියන එක. මා එක වගේ අනිත් පැත්තට තමයි මේක ලියන්නේ. මේ විදිහට ලියනවා 1 ඊළඟට මේ සයිඩ් එකට ලයින් එකක් 2 1 2 1 2 okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கதகனா மூ வந்து 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும்.
right next one ඊළඟ letter එක තමයි මේ. right මේක start කරනවා මෙන්න මේ විදිහට අර කලින් නූ ලිව්වා වගේ 1 මෙතනින් start කරලා එතනින් end කරනවා 2 1 2 1 2 කලින් අපි කරා නූ කියන එක නූ ලිව්වේ මෙහෙම ලියලා එතන මෙහෙම end කරා මේක නූ right මේ ලියමු அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா மே எழுதுற மாதிரி இது வந்து இறகனா மே வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா காணப்படும். உங்களுக்கு நினைவிக்கும் ஏற்கனவே நாங்க நூ எழுதின மாதிரி ஆனா அதுல வந்து ஒரே ஒரு கொஞ்சம் வித்தியாசம் காணப்படும். நூல வந்து ஒரு முடிச்சுண்டு போன்று காணப்படும். ஆனா மேல் அப்படி இல்லை. 2 ஸ்டெப்ல எழுதப்படக்கூடியதா காணப்படும். இது வந்து இறகனா மே. right ඊළඟට බලමු කතකනාවල මේ letter එක මේක ලියනවා අපි කලින් ලිව්වා no කියන එක. මේ විදිහට උඩ ඉඳන් පහළට line එකක් ලිව්වා මේ වගේ. මෙහෙම no විදිහට ලියලා ඊට මේකේ මැදින් ලියනවා line එකක් 2. එහෙනම් 1 2 1 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா கதகனால வரக்கூடிய மே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைவிக்கும் நாங்கள் வந்து கதகனால வரக்கூடிய நோ எழுதின மாதிரி ஒரே ஒரு லைன் ஒன்று மாத்திரம் போட்டோம். அதே மாதிரி லைன் ஒன்று போட்டு அதுல நடுவுல ஒரு குறுக்கியா ஒரு கோடுன்னு போடுங்க. அது போட்டீங்கன்னு சொன்னா கதகனால வரக்கூடிய மே வரக்கூடியதாயிருக்கும். ஆகவே இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாயிருக்கும். ஏற்கனவே நோ எழுதின மாதிரி எழுதி நடுவுல ஒரு கோடுன்னு போட்டீங்கன்னா சரி. இது வந்து கதகனால வரக்கூடிய மே. okay next letter එක mo එතකොට මේකේ steps 3යි first step එක line එකක් ලියනවා 1 ඊට ඒ වගේම line එකක් ලියනවා 2 ඊළඟට අපි she ලියුවා වගේ ලියනවා 3 1 2 3 1 2 3 அடுத்தது பார்த்தீங்கன்னா மோ எழுதுறது
அதாவது பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு கோடு கிடையா ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரி 2வது இன்னொரு கிடையா கோடுன்னு போடுங்க. அதுக்கு பின்னால ஏற்கனவே நாங்க ஷி எழுதினோம். அது ஷி எழுதின மாதிரி 2 போடுங்க. அவை 3 ஸ்டெப்ஸ்ல எழுதக்கூடியது. இது மோ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து. இது இரகனா மோ. இது வந்து ஹிரகனால வரக்கூடிய மோ. ඕකේ නෙක්ස්ට් ඊළඟට කතකනා මෝ. මේක ස්ටාර්ට් කරනවා ලයින් එකකින් 1 ඊට ඊට වඩා දිග ලයින් එකක් ලියනවා 2 ඊට මේ උඩ ලයින් එකේ ඉඳන් ස්ටාර්ට් කරනවා 3. එතකොට ටිකක් එක වගේ 1 2 3 1 2 3. ඕකේ 9 තමයි එන් කරන්නේ 9 pm. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கதகனால வரக்கூடிய மோ, இது வந்து 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இதுல வந்து முதலாவது வந்து கிடையா ஒரு லைன் போடுங்க. அதை விட நீட்டமா 2வது கிடையா ஒரு லைன் போடுங்க. அதாவது மேல லைன்ல இருந்து கீழே லைன் ஊடாக ஒரு அதாவது ஏற்கனவே எழுதின மாதிரி ஷி எழுத்து மாதிரி ஒன்று எழுதுங்க. எழுதிங்க என்ன சொன்னா மோ அப்படின்னு எழுத்து, அதாவது கதக்கனால வரக்கூடிய மோன்ற எழுத்து வரக்கூடியதாக காணப்படும். හිරකනාවල සේම් ලයින් එකක් ලියන්නේ. කතකනාවල උඩ ලයින් එක ෂෝට් ලයින් එකක් ඊළඟට ලොங் ලයින් එකක්. ஹிரகனால வரக்கூடிய அந்த 2 லைனும் வந்து சமாந்தரமாக ஒரே அளவாக காணப்படும். கதகனால வரக்கூடிய லைன்ல வந்து முதலாவது லைன் கொஞ்சம் கட்டையானதாகவும் 2வது லைன் வந்து கொஞ்சம் நீளமானதாகவும் காணப்படும். right ඒතකොට මා කියන ලයින් එකේ එන් වෙනවා මෝ වලින් මා මී මෝ මේ මෝ කියන letters. ඊළඟ ලයින් එක තමයි යා යු යෝ කියන ලයින් එක. ඒතකොට ඒකේ තියෙන්නේ අකුරු 3යි letters 3යි තියෙන්නේ. යා යු යෝ කියන sounds. පළවෙනි sound එක කරමු යා. දැන් හිරගනා යා එක ලියනවා අපි first step එක මෙන්න මේ විදිහට ලියනවා 1 ඊළඟ මෙතනින් චූටි කොක්කක් වගේ එකක් ලියනවා 2 ඊළඟට third step එක විදිහට මෙම ලයින් එකක් පහළට ලියනවා 3 1 2 3 1 2 3. ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா யா லைன் வந்து யா லைன்ல 3 எழுத்து தான் காணப்படும்.
ஒன்று யா, யூ, யோ அப்படின்ற 3 லைன் காணப்படும். இதில் முதலாவது வந்து பார்க்கக்கூடியது ஹிரகனால உள்ள யா எழுத்து பார்க்கப்படுது. இதில் 3 ஸ்டெப்ஸில் எழுதப்படக்கூடியதாக காணப்படும். மேம் எழுதிக்கிற மாதிரி முதலாவது ஸ்டெப், அதுக்கு அதை இடையூறாக அதுக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு அமைப்பில் வந்து 2வது ஸ்டெப்ஸ் காணப்படும். அதுக்கு பின்னால் 3வது ஸ்டெப்ஸ் வரக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். right next one ඊළඟට කතකනා යා ඉතින් මේකත් හිරගනා වගේ shape එක වගේ මේක lines විදිහට යන්නේ හිරගනා වල round shape එකක් තියෙනවා. ඉතින් මේකේ first step එක මේ විදිහට ආවා මෙන්න මෙහෙම. 1 ඊළඟට මේ line එකක් තියෙනවා මේ පැත්තට 2 1 2 1 2 அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கதக்கனால வரக்கூடிய யா அப்படின்ட்டு எழுத்து. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஹிரகனால வரக்கூடிய யா மாதிரி காணப்படும். ஆனால் ஹிரகனால வரக்கூடிய யா வந்து கொஞ்சம் வளைந்த அமைப்புடையதாக இருக்கும். கதக்கனால வரக்கூடிய யா வந்து அப்படி இல்லை. அதில் வந்து கதக்கனால வரக்கூடிய யா வந்து 2 ஸ்டெப்ஸில் வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். okay next letter එක ඊළඟට u කියන sound එක තියෙනවා u හිරගනා u steps දෙකයි පළවෙනි step එක first step එක මේ විදිහට අරගෙන එහෙම ලියනවා 1 ඊළඟ මේකේ මැදින් line එකක් ලියන straight නෙමෙයි මේ විදිහට shape කරන්න ඕනේ 2 1 2 1 2 அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ அப்படின்ட்டு எழுத்து. முதலாவது ஹிரகனால வரக்கூடிய யூ எழுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 ஸ்டெப்ஸில் எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது இப்படி ஒரு வளைந்த அமைப்பு போட்டதுக்கு பின்னால் 2வது கோடு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைன் இல்லை, கொஞ்சம் ஷேப் பண்ணி ஸ்ட்ரைட் இல்லாமல் கொஞ்சம் ஷேப் பண்ணி வளைவாக நீங்கள் போட வேணும்.
ඕකේ නෙක්ස්ට් ලියමු කතකනාවල U. එතකොට මේකත් ස්ටෙප්ස් දෙකයි. මේ විදිහට ලියන ෆස්ට් ස්ටෙප් එක 1. ඊට පහලින් ලයින් එකක් ලියනවා 2. 1 2 1 2. அடுத்தது கதக்கனால வரக்கூடிய யூ அப்படின்றது 2 ஸ்டெப்ஸ்ல இது போல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். රයිට්. එතකොට අද ක්ලාස් එක U වලින් එන් කරමු. ඉරගනා කතකනා කියන ඇල්ෆබෙට් එකේ. මෙතෙන් එනකන් කරපු ලෙටර්ස් වල ඩවුට්ස් තියෙනවද? இன்றைக்கு கிளாஸ் வந்து யூவோட வந்து முடிக்கப்படுது. உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். රයිට් ඕකේ. එහෙනම් අදට මෙතනින් එන් කරමු. මේ ලෙටර්ස් ටික ප්‍රැක්ටිස් කරන්න. ඊට හිරගනා කතකනාවල තව රා කියන ලයින් එකයි ළඟට අන්තිම ලාස්ට් ලෙටර්ස් තුනක් තියෙන. ඒ ටික නෙක්ස්ට් වීක් එකේ කරමු. රයිට් අරිගතෝ. thank you. ஹரிகதோ கோசாய்மா மேம். பாய். குட் நைட். bye good night.